இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள், குடியரசுத் தலைவர் பிரதமர் வாழ்த்து. ஆடி அமாவாசை, புதுச்சேரி கடற்கரையில் சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள். வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தில் புனித நீர் ஊற்றும் நிகழ்வு, ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. மருத்துவக் கல்லூரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு விரைந்து அமல்படுத்த கோரியும் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு பயன்பெறும் வகையில் ஆணை பிறப்பிக்க வேண்டும் என அரசை அதிமுக வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி நடத்தும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசானது மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் இந்திய மருத்துவ ஆணையத்தின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அரசின் இடஒதுக்கீட்டை பெறவில்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் அரசு ஒதுக்கீடாக 50% இருந்து 75% வரை பல்வேறு மாநிலங்கள் மருத்துவ இடங்களை அரசு பெற்று வருகின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் உள்ள 650 இடங்களில் 50% 325 இடங்கள் அரசின் இட ஒதுக்கீடாக பெற வேண்டும். கடந்த கால காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியிலும் தற்போது உள்ள என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியிலும் 325 இடங்களுக்கு பதிலாக 239 இடங்கள், அதாவது 32% இடங்களை மட்டுமே பெற்று வருகின்றனர். கடந்த ஆண்டு கடைசி நேரத்தில் அப்போதைய துணைநிலை ஆளுநர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் 50% இடங்களை பெற வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அதை அரசு நிறைவேற்றவில்லை. இந்த ஆண்டு தேசிய மருத்துவ கவுன்சிலின் ஆணைப்படி 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் 50% இடங்களை பெற தற்போது நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உரிய சட்டம் கொண்டுவர முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்த அவர், தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் நலன் கருதி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசின் இட ஒதுக்கீட்டில் 7.5% இடங்களை அதிமுக ஆட்சியில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த சட்டத்தின்படி அரசு பள்ளியில் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு ஆகிய 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக படித்த மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில பயன்பெற முடியும். 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் படித்திருந்தாலும் 9, 10, 11, 12ஆம் வகுப்பு என 4 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு இந்த சட்டத்தின்படி மருத்துவக் கல்லூரியில் சேர தகுதி படைத்தவர்கள். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கும் மருத்துவக் கல்லூரியில் அரசின் இடஒதுக்கீட்டில் 10% இடஒதுக்கீடு வழங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அவ்வாறு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையில் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மட்டுமே இந்த இடஒதுக்கீட்டில் பயன்பெறுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தனியார் பள்ளிக்கு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை அரசு எடுத்துள்ளதாக தெரிகிறது. எனவே தமிழகம் போன்று 9, 10, 11, 12 என 4 ஆண்டு படித்தால் மருத்துவக் கல்வியில் இடம் அளிக்கும் வாய்ப்பினை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்படுத்தி தர வேண்டும். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தொடர்ச்சியாக படித்திருந்தால் மட்டுமே மருத்துவ கல்வி பயில தகுதி உடையவர் என்ற நிலையை மாற்றி 9, 10, 11, 12 ஆகிய 4 ஆண்டு காலம் அரசு பள்ளியில் தொடர்ச்சியாக படித்திருக்கும் அரசு மாணவர்கள் இந்த 10% உள் ஒதுக்கீட்டின் மூலம் கல்வி பயிலும் தகுதி படைத்தவர்கள் என முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என அதிமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் எனும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் ஓரிரு தினங்களுக்குள் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். ஆடி அமாவாசையை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் ஏராளமானோர் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து புனித நீராடினர். மேலும் பல்வேறு கோவில்களின் உற்சவ மூர்த்திகளுக்கு கடற்கரையில் தீர்த்தவாரியும் நடைபெற்றது. அமாவாசை நாட்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஆடி அமாவாசை. இந்த நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பது ஐதீகம். அதன்படி புதுச்சேரி கடற்கரையில் இன்று ஏராளமானோர் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து கடலில் நீராடி வழிபட்டனர். இதனிடையே ஆடி அமாவாசையை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற கோவில்களின் உற்சவ மூர்த்திகள் கடற்கரையில் எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி இன்று அவரது 75வது பிறந்த நாளை கொண்டாடினார். பிறந்த நாளை ஒட்டி கதிர்காமம் பகுதியில் உள்ள கதிர்வேல் சுவாமிகள் கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தொடர்ந்து வாழ்த்து தெரிவித்தனர். இதனிடையே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வீட்டில் தங்கள் செல்ல பிராணிக்கு குடும்பத்தினருடன் நலங்கு வைத்து மஞ்சள் நீராட்டு விழா செய்து கொண்டாடினர். புதுச்சேரி வாழைக்குளம் பகுதியில் வசிப்பவர் அருண் சத்யா தம்பதியினர். இவர்கள் சசிகலா என்ற நாயை செல்ல பிராணியாக வளர்த்து வருகின்றனர். இந்த செல்ல பிராணிக்கு 11 மாதம் என்பதால் அந்த நாய் வயதுக்கு வந்துவிட்டது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து அவர்களது குடும்பத்தினருடன் நாய்க்கு அலங்காரம் செய்து மஞ்சள் நீராட்டு விழா செய்தனர். இதில் முறைப்படி தாய்மாமன் பாஸ்கர் சத்யாவின் சகோதரன் சசிகலாவிற்கு மாலை அணிவித்து சீர் செய்தார். இதேபோன்று அத்தை லதா, மேனகா, பாட்டி சுமதி, மணிமேகலை உள்ளிட்ட உறவினர்கள் பலரும் பங்கேற்று சசிகலாவிற்கு நலங்கு வைத்து வடை, புட்டு, ஜாங்கிரி, கொழுக்கட்டை, பூ என பெண் குழந்தைக்கு மஞ்சள் நீராட்டு விழாவை போன்றே நடத்தியது அனைவரையும் ஆச்சரியத்தில் உள்ளாக்கியது. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை ஆலயத்தில் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கேபியில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றும் நிகழ்வில் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூரில் அமைந்துள்ள தூய லூர்தன்னை ஆலயம் 148 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. ஆசியாவிலேயே தமிழர் பண்பாட்டின்படி கிறிஸ்தவ ஆலயமான வில்லியனூர் மாதா கோவில் முன்பாக குளம் அமைந்திருப்பது இதன் தனிச்சிறப்பாகும். இயற்கையாக அமைந்துள்ள இந்த மாதா குளத்தின் கரைகள் 1924ஆம் ஆண்டு அருட்தந்தை லெஸ்போன் என்பவரால் கட்டப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் பெர்னத் என்ற சிறுமிக்கு மாதா காட்சி கொடுத்த இடமான மசபியல் குகையில் உள்ள அற்புத சுனையில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரானது வில்லியனூர் மாதா திருத்தல குளத்தில் ஆண்டுதோறும் கலக்கப்பட்டு வருகிறது. இந்த புனித நீரை பயன்படுத்தும் பக்தர்கள் பலவிதமான கண் நோய்கள், தோல் வியாதிகள் மற்றும் உடல் நோய்களில் இருந்து குணமாகி வருவதாகவும், வில்லியனூர் மாதா ஆலய குளத்தை தொடர்ச்சியாக 7 சனிக்கிழமைகளில் பக்தியோடு சுற்றி வந்து ஜெபிக்கும் பக்தர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறி வருவதாகவும் ஐதீகம் உண்டு. இத்தகைய சிறப்பு மிகுந்த வில்லியனூர் மாதா ஆலய குளத்தில் இந்த ஆண்டும் பிரான்ஸ் நாட்டின் லூர்து கேபியில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு லூர்து அன்னையின் சொரூபம் தாங்கிய தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. பின்னர் வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும், பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. மேலும் கும்பகோணம் மறைமாவட்ட முன்னாள் ஆயர் அந்தோணிசாமி தலைமையில் அருள்நிறை ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா, வில்லியனூர் தூய லூர்து மாதா திருத்தல பங்கு தந்தை ஆல்பர்ட் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 460 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கினார் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள முதியவர்கள், கணவரால் கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் மற்றும் முதிர்கன்னிகள் ஆகிய பயனாளிகளுக்கு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் 460 பேருக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி காரைக்கால் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் அட்டையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை உதவி இயக்குநர் காஞ்சனா, அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசும்போது, இத்திட்டங்களுக்காக காரைக்கால் மாவட்டத்தில் மட்டும் ரூபாய் 8 கோடி செலவிடப்படுவது பெருமையாக உள்ளதாக தெரிவித்தார். ஆடி மாத அமாவாசை ஒட்டி புதுச்சேரி முத்திரையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஐயப்ப சுவாமிக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது.
புதுச்சேரி முத்திரையார்பாளையம் கோவிந்தம்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சபரிவாசன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆடி மாத அமாவாசையை ஒட்டி ஐயப்ப சுவாமிக்கு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் அதே பகுதியில் உள்ள ஐனாரப்பன் ஆலயத்திலிருந்து பெண்கள் 108 பால்குடங்களை தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்து மூலவர் ஸ்ரீ சபரிவாசன் மற்றும் சிவன், விநாயகர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் மற்றும் நிர்வாகிகள் முருகன், சரவணன், ஜெயராமன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். எதிர்க்க பிடிக்கலாம் வாய் அவர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை ஒட்டி கடவுள் மற்றும் திரைப்பட ஹீரோக்களை போன்று சித்தரித்து அவரது தொண்டர்கள் வாழ்த்து பேனர் வைத்து கொண்டாடினர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது 74வது பிறந்த நாளை கொண்டாடினார். இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமியின் தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வித்தியாசமான முறையில் பேனர்கள் வைத்தும் போஸ்டர்கள் அடித்தும் கொண்டாடினர். குறிப்பாக கங்குவா, கல்கி பட ஹீரோ மற்றும் புதுவை காக்க வந்த சிவனே போற்றி என சிவன் வேடத்திலும் ஹாலிவுட் படங்களில் உள்ள ஹீரோக்களை போன்று வடிவமைத்தும், விவசாயி பிரதமர் மோடியுடன் இருப்பது போன்றும், குழந்தைகளுடன் இருப்பது போன்றும், ஒலிம்பிக் ஜோதி ஏந்திய வீரர் போன்றும், நடிகர் சிவாஜியுடன் இருப்பது போன்றும் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் அவருக்கு பேனர் வைத்தும் போஸ்டர் அடித்தும் கொண்டாடினர். அனுமதியின்றி பேனர் வைத்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்ததன் காரணமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பேனர்கள் குறைந்த அளவில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி 18ஐ முன்னிட்டு அம்மனுக்கு பார்ச்சாகை வார்த்தல் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி 18ஐ முன்னிட்டு அம்மனுக்கு பார்ச்சாகை வார்த்தல், கும்பம் படைத்தல் மற்றும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தீ மூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர், ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடைய நம்பி உமாராணி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் துருவை முத்துவேல் தொழிலதிபர் அன்பழகன், முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன், கொளத்தூர் ரமேஷ், வேலாயுதம், புதுப்பட்டு விஜி, கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன், ஓமிப்பூர் பம்பை முத்து, அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு கும்பசாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. காரைக்காலில் கூழ்குடித்த அக்ரகாரம் அருகே சோலார் பிளான்ட் அனுமதியின்றி அமைக்கப்பட்டதாகவும் இதனால் விவசாயிகளுக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுவதாகவும் மாவட்ட நிர்வாகம் விசாரணை நடத்த நடவடிக்கை எடுக்க எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் போட்டிச்சேரி கொம்யூனியன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கூழ்குடித்த அக்ரகாரம் புளியந்தோப்பு பகுதியில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு விளைநிலங்கள் சுத்தம் செய்யப்பட்டு சோலார் பிளான்ட் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டது. அப்போது அப்பகுதியில் இருந்த பனைமரங்கள் உள்ளிட்ட ஏராளமான மரங்களை பிடுங்கி எரிந்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதனைத் தொடர்ந்து கனரக வாகனங்களில் அதிக டன் எடை கொண்ட பொருட்கள் ஏற்றி வரப்பட்டு சோலார் பிளான்ட் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் கனரக வாகனங்கள் அதிக அளவில் செல்வதால் அங்குள்ள பாலங்கள் விரிசல் அடைந்துள்ளதாகவும் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் விளைநிலத்திற்கு போக பாதை இல்லாத சூழ்நிலை நிலவுவதாகவும் கூறி அப்பகுதி விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் நேற்று மாலை அப்பகுதியில் ஆய்வு நடத்திய உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் சுபாஷ் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்துள்ளார்.
அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அப்பகுதி மக்கள் சோலார் பிளான்ட் மூலம் வெளிப்படும் வெப்பம் காரணமாக விவசாய பயிர்கள் பாதிக்கும் நிலை ஏற்படும் எனவும் அச்சம் தெரிவிக்கின்றனர். ஆதித்யா வித்யாஸ்ரம் உறைவிட பள்ளியில் பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சியில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சிறப்பான அறிவியல் மாதிரிகள் செய்த மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினார். புதுச்சேரி ஆதித்யா வித்யாஸ்ரம் உறைவிட பள்ளியில் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி ஆகிய 3 தினங்களில் புதிய தொழில்நுட்ப அறிவியல் ட்ரெண்டிங் டெக்னோ சயின்ஸ் என்ற தலைப்பை அடிப்படையாக கொண்டு அறிவியல் கண்காட்சி படைப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், பள்ளி தாளாளர் அசோக் ஆனந்த் மற்றும் ஸ்ரீ வித்ய நாராயணா அறக்கட்டளை டிரஸ்டி அனுதா பூனமல்லி ஆகியோர் அறிவியல் கண்காட்சியில் கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பாராட்டி சிறப்பித்தனர். பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் வியக்கும் வண்ணம் பல்வேறு அறிவியல் ஆராய்ச்சி அற்புதங்கள் கொண்ட பிரம்மாண்ட படைப்புகள் ஆதித்யா பள்ளியின் இளம் விஞ்ஞானிகளால் விளக்கப்பட்டன. குறியீட்டு முறை, AI, XR, VR, AR, MR, அட்வான்ஸ்டு ரோபோட்டிக்ஸ், தரவு அறிவியல், செயற்கை ஊடகம், கூடுதல் நுண்ணறிவு, விண்வெளி சுற்றுலா, குறைந்த செலவில் நிலையான தொழில்நுட்பம் மற்றும் மேம்பாடு, தகவல் யுகத்தில் 5G விரிவாக்கம், மாறிவரும் உலகில் புதிய தொழில்நுட்பங்கள், விவசாயத்தில் பயோடெக்னாலஜியின் சமீபத்திய போக்குகள், ரிமோட் சென்சார்கள், ட்ரோன்கள், பறக்கும் இயந்திரங்கள், கணித நுண்ணறிவு மற்றும் வாழ்க்கை தரம், உள்நாட்டு தொழில்நுட்பம், தேசிய வளங்களை பாதுகாக்கும் பொருட்கள், அறிவியல் மற்றும் சமூகத்தில் தொழில்துறை எழுச்சி, கிராமத்தில் பசுமை ஆற்றல் தொழில்நுட்பம், அனைவருக்கும் அமைதி மற்றும் ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல்களை தீர்ப்பது, நமது சூழலில் அறிவியல், குளோபல் நிலைத்தன்மை ஆகிய தலைப்புகளில் 1800க்கும் மேற்பட்ட பல்வேறு விதமான அறிவியலின் ஆக்கப்பூர்வமான படைப்புகளை ஆதித்யா பள்ளியில் மழலையர் பிரிவு முதல் உயர்கல்வி வரை பயிலும் 3600க்கும் மேற்பட்ட ஆதித்யா மாணவர்கள் காண்பித்தனர். ஆதித்யா பள்ளி முதல்வர், துணை முதல்வர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், பொறுப்பாசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் மாணவர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிப்படுத்தி விளக்கங்கள் தருவதற்கு வேண்டிய அனைத்து ஒத்துழைப்புகளையும் நல்கினர். கடந்த 2ஆம் தேதி மற்றும் 3ஆம் தேதி ஆகிய 2 நாட்களும் மாணவ மாணவியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அறிவியல் தொழில்நுட்பங்களை கண்டு மகிழும் வண்ணம் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. அதன்படி நேற்று 3ஆம் தேதி அன்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று சிறப்பான அறிவியல் மாதிரிகள் செய்த மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கினார். அவர் தம் சிறப்புரையில் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதற்கு நல்வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறந்த கல்வி நிறுவனமாக ஆதித்யா இயங்கி வருவதால் தமிழகத்திலும் இதன் கிளை நிறுவனங்கள் உருவாகி இயங்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கேட்டுக்கொள்வதாக கூறினார். மாணவர்களின் அறிவியல் படைப்புகளுக்கு வழிகாட்டிய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பள்ளி நிறுவனருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு ரதோற்சவ விழாவை ஒட்டி அம்மன் ஆண்டாள் அலங்காரத்தில் மின்னொளி தேரில் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் மஞ்சினி நகரில் அருள்மிகு ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 60ஆம் ஆண்டு ரதோற்சவ விழா 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் தினம்தோறும் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகின்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வரதவள்ளி மாரியம்மனுக்கு ஆண்டாள் அலங்காரம் செய்யப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தமிழ்நாட்டில் மாடல் அசோசியேஷன் சார்பில் புதுச்சேரி தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற மேன் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் வண்ண ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். தமிழ்நாடு மாடல் அசோசியேஷன் சார்பில் மேன் ஆஃப் தமிழ்நாடு நிகழ்ச்சி புதுச்சேரி தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு வண்ண ஆடைகளை அணிந்து ஒய்யாரமாக நடந்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இதில் 3 ஆண்கள் சர்வதேச அளவில் நடைபெறும் ஆணழகன் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள், குடியரசுத் தலைவர், பிரதமர் வாழ்த்து. ஆடி அமாவாசை, புதுச்சேரி கடற்கரையில் சுவாமிகளுக்கு தீர்த்தவாரி, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பொதுமக்கள்.
வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தில் புனித நீர் ஊற்றும் நிகழ்வு. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.